ஹாய் ஆல், வெல்கம் டு டியூஸ்டே ட்ரீட் அட் பேஷனேட் ஒர்க்ஸ். ஸோ இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 250 கிராம்ஸ் மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் அண்ட் தக்காளி இது ரெண்டையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ரைஸ் இந்த கப்பில் 3 கப் நான் எடுத்திருக்கேன். 3 வீசம்னு சொல்லுவாங்க. ஸோ 3 வீசம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது சீரக சம்பா ரைஸ். இப்போ ஒரு குக்கர் ஆர் டவா இருந்தால் நீங்கள் டவாவில் கூட பண்ணலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் பட்டை 2 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, அப்புறமா அன்னாசி பூ இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இதில் ஒன்ஸ் இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ பச்சை மிளகா நீங்கள் கீரி போட வேண்டாம், இந்த மாதிரி முழுசாகவே போட்டுக்கோங்க. கண்டிப்பாக காரம் இதுவே இறங்கிடும். ஸோ கீரி போட்டிங்கன்னா ரொம்ப காரமாகிடும். அதனால் எப்போதுமே பிரியாணிக்கு இந்த மாதிரி முழுசாகவே பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணதுக்கப்புறமா அது ரொம்ப அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா குக்கர்லேயே அது அடி பிடிச்சிடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு இதை மூடிடுங்க. இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு விழுது அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் எப்போதுமே பிளேட் போட்டு நீங்கள் மூடிடுங்க. ஒவ்வொரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணும் போதும் இந்த மாதிரி கவர் பண்ணி பிளேட் போட்டு கவர் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பிரியாணியில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நான் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். இந்த புதினாவோட ஸ்மெல் அதெல்லாமே பிரியாணியில் இருக்கிறதுக்கு நீங்கள் பிளேட் போட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மீன்வாயில் நம்ம மஷ்ரூமை வதக்கிடலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் வதக்கி தான் பிரியாணியில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அப்படியே போடுறத விட இந்த மாதிரி வதக்கி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோட்டல்ஸில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், ஆயில் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு பேனில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியிலே அது குக் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ இருக்கிற குவான்டிட்டி அப்படியே ஹாஃபாக குறைஞ்சிடும். ஸோ மஷ்ரூம்ஸ் எல்லாமே நல்லா சுருங்கிடும். இந்த மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்து போடும்போது அந்த பிரியாணியில் அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹோட்டல்ஸ்லாம் நம்ம யோசிப்போம், இங்கேனா மஷ்ரூம் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி டேஸ்ட் கண்டிப்பாக வீட்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா அந்த தண்ணி வரது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக நிற்கிற கொதித்து நிற்கிற வரைக்கும் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓரளவுக்கு அந்த மஷ்ரூமோட குவான்டிட்டி கம்மியாகிறது அண்ட் கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போது அடுத்து பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா புதினா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ 3 கப் நீங்கள் ரைஸ் எடுத்திங்கன்னா 6 கப் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே வந்து தண்ணியும் அளந்து ஊற்றிக்கோங்க. பிரியாணியோட அளவு வந்து எப்போதுமே அப்படி தான் சீரக சம்பா ரைஸ்க்கு நான் சொல்கிறேன். இது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உடனே தண்ணி கூட ஆட் பண்ண வேண்டாம். நல்லா இது மிக்ஸ் ஆகட்டும் மசாலாவோட. அதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி எவ்வளவோ அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி வந்து 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி நான் எடுக்கிறேன். ஸோ இதில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அரிசி அளந்து போட்டிருந்தேன். ஸோ இப்போ 6 டம்ளர் தண்ணி இதில் நான் அளந்து ஊற்றிக்கிறேன். சைட் பை சைட் மஷ்ரூமும் பார்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அளவு தண்ணி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், தனியாத்தூள் இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணால் போதும். உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதம் கிட்ட வெந்துடும். ஸோ அது வரைக்கும் நல்லா இது கொதிக்க விடணும். இப்போதைக்கு மஷ்ரூம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணியோட அளவும் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரைஸோட. பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு வந்து நல்லாவே நமக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தம் போடுறதுக்கு நீங்கள் தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு வெயிட்டான பிளேட் இருந்தால் பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் சுடுதண்ணி வச்சு எந்த பாத்திரமும் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி வெயிட்டான ஒரு பொருள் மேலே வச்சு கவர் பண்ணிங்கனாலே போதும். நல்லா லோவில் வச்சுக்கோங்க. அடுப்பை லோவில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக குக் ஆகிருக்கும். பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா லோ ஃப்ளேமில் நான் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரியாணி வந்து குக் ஆகி ரைஸ் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.